அஸ்ஸலாமு அலைக்கும் தா. சும்மா இருக்கிறீங்களா? ரஃபிக்னால வீடு எங்கேக்கு? அந்த பள்ளிக்கு பள்ளி கொஞ்சம் அடுத்த ரோட் லெஃப்ட் சைட்ல இருக்கு. ரைட், ஓகே, தேங்க்ஸ் தோர. பாரு, நான் கொழும்பு பாரு. நானா 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 மறந்துட்டாரு போல, தண்ணி இல்லையா? நானா எலும்பு நானா 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 எலும்பு நானா எலும்பி பீம் சாணி சாணி நானா நானா. ஐயோ, வேற ஏற்றி ஹாஸ்பிட்டல் அனுப்புறது வண்டி வேற இல்லையே. நம்மளும் ஆஃபீஸுக்கு வேறையா போகிறோம். வண்டி ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். அப்படி சாஞ்சிங்க நானா சாஞ்சி. இன்னொரு பேன் ஒன்று வருது. வேற ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி அனுப்பி போட்டு நம்ம ஆஃபீஸுக்கு கொஞ்சம் போவோம். நானா நீங்க யாரே ஒரு நானும் ஆள் மயங்கி விழுந்துட்டாரு. அவரை கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு விட்டுறீங்களா? நாங்கள் கொஞ்சம் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் போகணும். வாங்கல இருக்கும். ஹலோ நானா அட்மிட் பண்ணுங்க. நான் வியாசல்ல ஆஃபீஸ்ல வச்சுக்கிறேன். அவரை வந்து தொடர்பு கொள்ள சொல்லுங்க. சரியா? நான் வாசல் கொஞ்சம் அட்மிட் பண்ணுங்க கையோட நின்று. சரி. சொல்லுங்கண்ணா, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிடிச்சி ஏற்றுங்க. நல்ல ப்ரெஷர் இருக்கிற மாரி இருக்க மாரியா இருக்கு. தள்ளி போங்க. ஆளை உள்ளு காக்கு. சார் அப்படி விழுங்க சார். கொஞ்சம் ஆள் கொஞ்சம் மயங்கிட்டா இருக்குங்க. என்னட்டு பாருங்க. எழும்பலாமா கொஞ்சம்? என்ன நடந்து? ஒன்றும் இல்லை, தலை சுத்து மாதிரி வந்துச்சு. நான் கொழும்புல வந்தேன். கொழும்புல வந்து சரியான வெயில் எங்காத வெயில். அப்போ தலை சுத்து மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு அப்படியே விழுந்துட்டேன். நானும் வண்டியில வந்து அவங்கள ஏத்திட்டு வந்தேன். நீங்க தான் ஏத்திட்டு வந்தீங்க. அப்ப என்னட்டு பாப்போம். உங்களுக்கு எல்லா விஷயத்திலயும் உங்களுக்கு எல்லாம் பறக்க செய்யணும். என்னன்னு சொன்னா, நான் வந்த விஷயம், என் மகன் வந்து வெளிநாட்டுல இருக்கிறார். அவர் சாமானும் கொஞ்சமும் சல்லியும் கொஞ்சம் இந்த உங்களோட பாலமுனையில வந்து ரஃபிக் நான் சொல்லி வீட்டுல அவரோட வீட்டுல குடுக்கறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனா என்ன தெரியுமா நடந்துச்சு? என் பேக் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்க, என் மகன் சாமானும் கொண்டு வந்து வெறும் குடுக்கறதுக்கு வந்த டைம்ல அந்த பேக் மிஸ் ஆயிடுச்சு. இந்த பேக்ல சல்லி போன் எல்லாம் அவங்க சாமான் எல்லாம் இருக்கு. என் பேக் எப்படி எடுக்கிறேன்? என் பேக் நீங்க அதெல்லாம் யோசிக்கணும். உங்களோட பேக உங்களை வேன்ல எங்க வேன்ல ஏற்றி விட்டாங்க இருக்காங்க. அவர் தான் எடுத்து வச்சிருக்காரு. அவர் கொஞ்சம் சோசியல் மீடியா செய்யறாரு. ஸ்ரீலங்காண்டோட சோசியல் மீடியா செஞ்சுருக்காரு. அவர் நம்பிக்கையான ஆக்கள் அந்த சாமான் அவர்கிட்ட கொடுத்தா அப்படியே பாதுகாத்து வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க யோசிக்க தேவையில்ல. உங்களோட சாமான் கையோட வந்து சேரும்.
அது நீங்க சாமான் எப்படி சரி எடுத்து தருவீங்க தானே? யோசிக்கணும்னா அந்த சாமான் உங்களுக்கு வெறும் எல்லாம் நம்பிக்கையா நாங்கள் சோசியல் மீடியா பாட்டி அவ எடுத்துருக்காங்க. என்னன்னா கொழும்பிந்து வந்த மிச்ச தூரம் இருந்து வந்ததானே அது அதெல்லாம் யோசிக்கல. அவர்லாம் நம்பிக்கையா நாங்கள் உங்களுக்கு உங்களோட சாமம் பெறும். நீங்க யோசிக்கணும் அதுக்குள்ள என்னென்ன சாமம் வச்சிருக்கீங்க? போன் சல்லி அவங்களோட வெளிநாட்டுல இருந்து வந்த நகை எல்லாம் மீக்கி அந்த பேக்ல எடுத்து வச்சுக்காங்க. இன்ஷால்லா கொண்டுட்டு வருவாங்க. நீங்க கொஞ்சம் அவசரப்படா. சரி ஓகே. நான் இன்னைக்கு அந்திக்கு டிக்கெட் பெற்றேன்னு சொல்லிக்கிறாங்க. இன்ஷால்லா இனிமேட்டா கூட நீங்க வேற நான் என்ன செய்யணும்? இல்லம்மா நீங்க செஞ்ச உதவிக்கு ஜஸாக்கல்லாஹ் கைர். இன்ஷால்லா நீங்க வந்தா வாங்க கொழும்புக்கு. இன்ஷால்லா நான் வாங்க. என் நம்பர் எல்லாம் தாரேன், நீங்க வாங்க. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிக்கிறேன் டாக்டர் வந்து. அப்ப நீங்க தூங்குனா சரி நான் வரேண்ணா. ஓகே தோற. சரி. ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். யாரு? நீங்கள் ஸ்ரீலங்கா ஆஃபீஸ்லேருந்து? ஆமாம், ஸ்ரீலங்கா ஆஃபீஸ்லேருந்து தான் பேசுகிறோம். ஒன்றுமில்லை, இந்த அன்று நீங்கள் அந்த பேண்டில் ஏற்றுட்டியில் அந்த கொழும்பு நானவரா? ஓமாம். அந்த அவர் அந்த பேக் கிடைக்காம உங்கள்கிட்ட இப்போ அவரோட சாமான்லாம் இங்கே எங்கிட்ட ஆஃபீஸில் ஆகி அது வண்டி அவர்கிட்ட கொடுத்துருவோம் மட்டும் பார்க்கணும். அவர் 4 மணிக்கு டிக்கெட் வெட்டுறியா? ஓகே. அப்போ நான் ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் ஆஃபீஸில் வந்து கூட்டிகிட்டு வாங்க. அவரோட சாமான் ஒப்பட போனாங்க. சரி சரி சரி. ஓகே ஓகே சரி. A few moments later. எப்படி இப்போ பரவாயில்லையா? நல்ல. எந்த ஊர் நீ? நான் வந்து கொழும்பு. கொழும்பா? இங்கே நான் இங்கே என் மாமன் வெளிநாட்டில் இருக்கிறேன். என் மாமன் வெளிநாட்டில் இருக்கிற அப்போ அவர் சாமானும் கொஞ்சம் அனுப்பியிருந்தார். சல்லி சாமான் கொஞ்சம் கொடுத்துட்டு வர சொல்லி பாலமணியில் ரஃபிக் தான் எனக்கு. அவர்கிட்ட வீட்டுக்கு தான் வந்தோம். வரப்போகலாம் சரி வெயில் தானே. வெயில் அந்த நேரம் பார்த்து இந்த தலை சுத்தமாக வந்துச்சு. அப்படியே கீழே விழுந்துட்டேன் டைம். நானும் ஆஃபீஸுக்கு போக வந்தேன்னா இல்லாட்டி நான் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிப்பேன். இவங்க தான் பார்த்து நான் வேலை. அப்போ தான் நான் அவனுக்கு சொல்லி அனுப்பினேன். கூல் அடிக்கும். என்னங்க உங்களோட பேக் எதுவும் எல்லாம் வீக்காண்டு செக் பண்ணி பாருங்க. இல்லை தோற என்னன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இல்லை எனக்கு அந்த விஆர் ஸ்ரீலங்கனுங்கிற அந்த சோசியல் மீடியா நீங்கள் எல்லாம் செய்றீங்க. அப்போ அவங்க சொன்னாங்க இல்லை எங்களை வண்டியில் தினத்தில் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாம் சொன்னாங்க வந்து விஆர் ஸ்ரீலங்கனுங்கிற சோசியல் மீடியா மிச்சம் நல்லா செஞ்சு கொண்டு இருக்கிறீங்களா. இப்போ நான் கொழும்புலேருந்து வந்த ஒருத்தருக்கு வந்து இப்படி நலவெல்லாம் செஞ்சுக்கிறீங்க. என்ன சல்லி என்ன ஃபோன் நகையெல்லாம் முழுக்கி எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கிறேன். எனக்கு இந்த மயக்கம் வந்ததை விட டென்ஷன் ஓவர் ஆயிடுச்சு. என் பேக்ல இருந்து சல்லி இல்லை. இப்போ நான் பொய்க்கார நான் ஒன்றுமே அங்கே இருக்கிறேன் மவன் கிட்டால ஐத்தான் தோற இப்படி ஆயிடுச்சு. பரவாயில்ல எடுத்துட்டு வந்து பேக் இப்படி நாங்கள் அதில் கையடிச்சு பார்க்கல. நீங்கள் செக் பண்ணி பாருங்க. உங்களை நான் செக் பண்ணுறதுக்கு இஷ்டமெண்டா இல்லை பாருங்க. அது நீங்கள் உங்களோட பார்க்கத்தானே வேணும். எல்லாம் வீக்கி எல்லாம் மீக்கு எல்லாம் மீக்கு மசாலா எல்லாம் மீக்கு அது சாமனம் எல்லாம் மீக்கு. இப்படி இவ்வளோ தூரத்துலேருந்து வந்த ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் செய்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல சோசியலில் இன்னும் வளரணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். நானா பெரிய உதவி நானா நான் இன்னைக்கு ரஃபிக்கார வீட்டுக்கு போகணும். அவரோட வீடும் தெரியாது கொஞ்சம் உங்களோட என் சரி தவிர என்னை கூட்டின்னு போயிட்டு காட்டி நீங்கள் பைக் எடுத்துட்டு போயிட்டு வர சரியாங்க. சரி நீங்கள் டின்னர் பாட்டில் போறீங்க. ஒரு நான் இன்னைக்கு நைட் போகணும் கொழும்பு போகணும். அவர் குறைச்சல இவர் உங்களுக்கு கூட இருந்து எல்லாரும் ஹெல்ப் செய்வார் உங்களுக்கு கூட. சரியா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் எல்லாம் சாப்பிட்றேன். ஹாஸ்பிட்டலில் சாப்பாடுலாம் தந்தாங்க. எல்லாம் பாலமன் ரெண்டாலே நல்ல எல்லாம் நல்ல மனுஷர்கள் இருக்கிறாங்க. சீவன் அடிச்சுட்டு போவோமே. சரி நான் போக்கில் அடிச்சுட்டு போவோம். நீங்கள் அவர் என்ன சொல்லுவேன் பாருங்க. நான் தரேன். அவரை நைட்டுக்கு பஸ் ஏற்றி விட்டு வர சாப்பிட்றது எல்லாத்தையும் கவர் பண்ணுங்க. சரி நான் எப்படி ஒரு சோசியல் மீடியா இருக்கிறதால நான் சரியா பெருமைப்படுறேன். ஸ்ரீலங்காவில் அதுவும் ஈஸ்டர்ன்ல எப்படி வந்து இருக்கிறேன்னு சொல்லி நான் பெருமைப்படுறேன். உங்களை எல்லாரையும் பெருமைப்படுறேன்னா நான் இன்ஷால்லா நீங்கள் கொழும்புக்கு வந்தா வாங்க. எங்கள் நம்பர் எல்லாம் மீக்கி சரியா எல்லா நம்பரையும் எடுத்துட்டு வாங்க. வந்தோடனே போராட்டிங்க சரியா. நான் எப்படி நீங்கள் எப்படி கவனிச்சீங்க அதே மாதிரி நான் கொழும்புல உங்களை பார்த்துக்கொள்வேன். நான் சரி வாண்ணா வாரேன். சரி ஓகே நான் வாரேன். நீங்கள்